Haleluya. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவனாமம் இயேசு கிறிஸ்து. அவனாமம் இயேசு கிறிஸ்து. அவனாமம்
நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி நன்றியா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தவரே கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல் காத்தீரே புதிய நாளை தந்து புதுமைகள் செய்பவரே புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே நன்மைகளின் நாயகனே நன்றி மகிழ்கிறோம் உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி நன்றியா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே உமக்காய் காத்திருந்து புது பெலன் அடைகிறேன். உமக்காய் காத்திருந்து புது பெலன் அடைகிறேன். உமையை பற்றிக் கொண்டு புதிய மனுஷனானே உமையை பற்றிக் கொண்டு புதிய மனுஷனானே நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றியா. உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே கர்த்தரும் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தரும் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்படி நிறுவை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்படி நிறுவை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எனக்காய் எதிரான என் சார்பில் வரவழைத்தீர். எனக்காய் எதிரான என் சார்பில் வரவழைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர். சர்வ வல்லவரே சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே நன்மைகளின் நாயகனே நன்றி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே எப்சிபா என்றழைத்து என் மேல் பிரியமானீர். எப்சிபா என்றழைத்து என் மேல் பிரியமானீர். மீளா என்றழைத்து மணமகன் ஆக்கிவிட்டீர். மீளா என்றழைத்து மணமகள் ஆக்கிவிட்டீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன் உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே தாகத்தாலே கதரும்போது என்னை கேட்பவரே என்னை
இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலோ கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன். வார்த்தையாலே தேற்றுவேன், சமூகத்தாலே நடத்துவேன். என்ன கோருகிறேன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோருகிறேன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சோர்ந்து போகும் நேரத்திலும் பலனை தருகின்றேன். சத்துவமில்லா வேளையில் அதை பெருக செய்கின்றேன். சரணடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். புது சரணடைந்திடுவேன், உயர பறந்திடுவேன். என்ன கோருகிறேன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. என்ன கோருகிறேன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே, 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 ஆவியானவரே. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் முழங்கால் போயிட்டு வெளிப்படுத்தல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். அவர் ஒரு வசனத்தை வாசிப்பார், அடுத்த வசனத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிங்க. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாரும் முழங்கால் படிக்கணும். எல்லாருமே முழங்கால் படிக்கிட்டு உங்களுடைய யாரெல்லாம் பைபிள் எடுத்துன்னு வந்துருக்கீங்க? பைபிள் ஹலோ, பைபிள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும். சரியா? அடுத்த வாரத்தில் பைபிள் எடுத்துகிட்டு வரணும். இல்லை எடுத்துகிட்டு யாரெல்லாம் பைபிள் எடுத்துகிட்டு வரல? முடிஞ்ச அளவுக்கு முழங்கால் பண்ணிட்டு வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் நல்லவர். அவன் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம். பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன்.
அவைகளால் தேவனுடைய கோபம் மூடுகிறது. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவர்களுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள், பரிசுத்தம் உள்ளவர்களின் ராஜாவே, தேவர்களுடைய வழிகளையும் நீதியும் சத்தியமுமானவைகள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோப ஆக்கணியால் நிறைந்த பொற்கலாசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கு கொடுத்தது. அப்பொழுது தேவனுடைய மகிமையானாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், 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 ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, இந்த வெளிப்பாடான வார்த்தைகளுக்காக பரலோகத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவால் ஆண்டவரே யோவானுக்கு அறிவிக்கப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கும்படியான ஒரு கிருபை தேவன் இந்த ஆராதனை எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி வாயை திறந்து ஹல்லேலூயா. இந்த கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததாம். ஆனால் கர்த்தர் நமக்கு ஆலயத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த நாளில் வைத்திருக்கிறார். ஆண்டவரை தேடக்கூடிய சமயத்தை சூழ்நிலைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு கடைசி காலம் வருகிறது, மோசமான ஒரு காலம் வருகிறது, அந்தி கிறிஸ்துவின் காலம் வருகிறது, மிருகத்தின் காலம் வருகிறது. அந்த காலத்தில் நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அதற்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சபையிலே வந்து அங்கத்தினர் ஆகி பரிசுத்தமாய் தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி உயர்த்தி கர்த்தரை பாடி கர்த்தரை கனப்படுத்தி நீதியாய் பரிசுத்தமாய் உண்மையாய் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களை முதலாவது ரகசியமாய் தேவன் அழைத்து செல்ல ராஜாதி ராஜா தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் வரப்போகிறார். அந்த வருகையிலே பங்கடைவர்கள் பாக்கியவான்கள் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தேவன் வைத்திருக்கிறதுனால கரங்களை தட்டி வாயில திறந்து, ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இந்த காலகட்டங்களிலே என்னை பிறக்க வைத்து என்னை ரட்சித்து உம்முடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை உயர்த்துகிற ஒரு சூழ்நிலைகளை எனக்கு தந்த பாக்கியத்துக்காக நன்றி, 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 நன்றி. எல்லாரும் அப்படியே எழுப்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை கனப்படுத்தி ஹல்லேலூயா. என் கண்மலையானவரே, எல்லாரும் சேர்ந்து நீங்க தான் பாடணும், நீங்க தான் கையை தட்டி பாடணும். அதுதான் ஆராதனை. எல்லாம் சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, சகோதர சகோதரிகள் வாயை திறந்து கண்களை மூடி கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது யாரும். எல்லா கையை தட்டி பார்க்கலாம், நல்லா கையை தட்டி, ஜோரா கையை தட்டி, சத்தமா கையை தட்டி. தாவீது சொல்லுகிறார், அரசோர சங்கீதம் சொல்லுகிறது, 10 நரம்பு வீணர்கள் கைத்தாள ஓசையோடு பரலோகத்திலிருந்து ஆண்டவருடைய மகிமை. எல்லா கரங்களை ஜோரா கையை தட்டி கண்ணை மூடி ஆண்டவரை மாத்திரம் பார்த்து, ஓ
ஆராதனை பார்த்து பரலோக தூதர்கள், பரலோக சேனைகள், பரலோகத்தின் தேவன் மகிழ்ச்சியா இறங்கி கடந்து வர வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். ஆராதனை. சின்ன பிள்ளைங்களாம் கையை தட்டி கண்ணை மூடி ஆந்திர மகிமைப்படுத்து. கண்ணை வேடிக்கை பார்க்காரு. கண்ணை போடு, கண்ணை போடு. வாலிபெல்லாம் கண்ணை மூடி ஆந்திர மகிமைப்படுத்து. சுறுசுறுப்பா, நல்ல வேகமா. ஆராதனை உமக்கே, ஆராதனை இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. இயேசுவே ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தமாய் ஆராதனை. ஏசப்பா உமக்கு மாத்திரம், பிதாவே உமக்கு மாத்திரம், பரிசுத்த ஆவியானவரே ஆமென். ஆராதனை. ஆவியானவரே, வார்த்தையானவரே, சொல்லுங்க பார்க்கலாம். வாயம் தரது, வாயம் தரது. ஆமென். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. தேவ பிரசனம் இறங்கி கொண்டிருக்கிறது. நல்ல கையை தள்ளி உண்மையா பாருனா, உண்மையா தேவனுடைய வல்லமை அனுபவிப்பீங்க. அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், அபிஷேகம் இறங்கும், அந்நிய பாஷை இறங்கும். ஏமேன், 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 ஏமேன். வரங்கள் இறங்கும், கனிகள் இறங்கும், தாளத்துகள் இறங்கும். இயேசுவின் நாமத்தினால கையை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி கண்ணை மூடி. வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியவர்கள் மேல அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை, அந்த முத்திரையை தேவன் போடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராதனை உமக்கே, ஆராதனை ஏசப்பா. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஏகோவா. கையை தட்டி வாயை திறந்து கண்ண மூடி. ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, ஏகோவா. சத்தத்தை உயர்த்து தொழுதிட வந்தோ, தூயவரே சுவையே, எங்கள் தூயவர். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை. ஏமேன், ஏமேன். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் எங்கள் ஆண்டவர். ஏமேன், ஏமேன். ஆயிரம் பேர்களில் எங்கள் ஆண்டவர் சுனிரே. பிடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே. பிடி வெள்ளியே எங்கள். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீங்க தான் ஆண்டவரே என்னுடைய பிரியம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை. எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். ஆட்டுக்கோட்டையே சத்தத்தை உயர்ந்து. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை என்ற ரத்தத்தினால். ஒளி தேடும் வல்லமை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி.
பார்க்காதீங்க. எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து கண்ணை மூடி கண்ணை மூடி கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுங்க. ஆண்டோடைய அபிஷேகம், ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய மகிமை, ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய தயவு, ஆண்டோடைய இறக்கம் உங்க மேல இறங்க போகிறது. ஏமேன் ஏமேன் ஏமேன். எல்லாம் கையை தட்டி வாயை திறந்து அக்கினியின் வல்லமை, பொழிந்திட வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் தயவாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா. இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி வாயை திறந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை புது பலத்தினாலே நிரப்புகிறார், புதிய வல்லமையினால் நிரப்புகிறார், புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறார், புதிய கிருபையினால் நிரப்புகிறார், புதிய மகிமையினால் நிரப்புகிறார். மோசேக்கு தேவன் காண்பித்த அந்த மகிமை ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மோசேயுடைய பாட்டை, ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டை, அவரை மகிமைப்படுத்தி பாடுகிற பாட்டை பாடுகிற உங்கள் மீது ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வருகிறது, ஆண்டவருடைய மகிமை இறங்கி வருகிறது. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற அத்தனை ஆயுதங்களையும் வாய்க்காமல் போக மாட்டுகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்காக வெற்றி கொடி பிடிக்கிற ஆவியானவர் உங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்கிற ஆண்டவர் மக்களை அசைவாடி கொண்டிருக்கிறார். பெற்றுக் கொள்ளுங்க தேவ வல்லமை, பெற்றுக் கொள்ளுங்க தேவ பலனை, பெற்றுக் கொள்ளுங்க தேவ சிறுமையை, பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக, இரக்கமுள்ளவராக, தயவுள்ளவராக, பெரியவராக, உன்னதமானவராக, பரிசுத்தமுள்ளவராக, நீதி உள்ளவராக அவருடைய வல்லமையின் கரம் உங்களை மூடப் போகிறது. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கும் உன்னுடைய ஜனங்களுக்கும் இளைப்பாறுதலை தருவேன். நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன் மூலமாய், உன் ஜனங்கள் மூலமாய் அதிசயங்களை செய்வேன், அற்புதங்களை செய்வேன். நானே கர்த்தர், நானே தேவன், நானே மாறாதவர். நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்பதை மோசே உன் மூலமாய் நான் வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று வாக்குப்படினதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் தான் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். வாக்கு பண்ணின தேவன் அப்போஸ்தலருக்கு வாக்கு பண்ணினார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்க கூடவே இருப்பேன். அதே வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்க கூடவே இருப்பேன். ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார்.
அவருடைய சமூகம் உங்க கூடவே இருக்கும். அவருடைய பிரசன்னம் உங்க கூடவே இருக்கும். அவருடைய தயவு உங்க கூடவே இருக்கும். அவருடைய கிருபை உங்க கூடவே இருக்கும். அவருடைய கரத்தினாலே உங்களை மூடி ஆண்டவர் உங்களை மறைத்து கொண்டே இருப்பார். நன்றி 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 நன்றி. எல்லா மகிமையும் துதியும் உமக்கே சேர்த்து நீ ஒருவரே மகிமைப்படும். நல்ல கர்த்தர் செய்த நன்மைகள் முக்கியமான சாட்சிகள். ரொம்ப முக்கியமாக இருந்தா சொல்லுங்க, இதை நான் பரவாயில்ல. ஆமென். ஆமென். பரலோக பிதாவே, உடைய வீட்டிலே ஆண்டவரே பெரிய ஆண்டவர் கேஸ் கழிவு ஆண்டவரே அந்த சிலிண்டருடைய காரியத்திலிருந்து விளக்கி நீர் பாதுகாத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் ரத்தத்தில் மறையும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சித்தப்பா வந்து ஜேசி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப வந்து அவர் உழைப்பாரான்றதே ரொம்ப டவுட்டா இருந்தது. தலையில வேற அடிபட்டுச்சு. டாக்டருமே என்ன சொன்னாங்கன்னா நல்லா இருக்காரு நைட்டு சொல்றாங்க. காலையில வந்து இல்ல நார்மலா இல்ல, அவர் திருப்பி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா தான் நடந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் எல்லாரும் அதுக்கிட்டே நாங்கள் இப்போ மட்டும்தான் தைரியமா இல்ல ஏசப்பா என்கிட்ட சொன்னாரு சரியாக்கிடுவாருன்னு. அதே மாதிரி திங்கக்கிழமை நார்மல் வார்டுக்கு மாத்துறாங்க. ஐசியூ அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இல்லை நீங்கள் தலையில்
அதுக்கப்புறம் எந்த ஆபரேஷன் வேணாம், அவர் நார்மல் ஆயிட்டாரு, அவர் மென்டல் ஆயிட்டாரு அப்படிங்கிறதான் சொன்னாங்க. மறந்துட்டாரு, மறந்துட்டாரு அப்படின்னு நான் எனக்கு எல்லா வீடியோட அவர் இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் நடந்து எல்லாரையும் கவர்மெண்ட் சொன்ன எல்லாருக்கும் நான் பேசப்போம். மறுபடியும் வீடு உயிரெல்லாம் கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் விட்டாங்க சொன்னாங்க, வீடு உயிரை அல்லேலூயா. ஆமாம், எல்லாமே உண்மைதான். ஆனால் தேவன் அதை மாற்றி போட்டார். அல்லேலூயா. தேவன் சுகத்தை கொடுத்தார். ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆண்டவரே மறுஜீவனுக்காக ஸ்தோத்திரம், சுகத்துக்காக ஸ்தோத்திரம், பலத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பம் முழுவதும் ரத்தத்தில் மறையும். சீக்கிரமாக இவர் வீடு திரும்ப ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஜெபிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொள்வோம். இயேசுவின் குடும்பமாய் வாழ கற்று உதவி செய்த எல்லா சொந்த பந்தங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களை பாதுகாக்கிறோம். நல்ல பிதாவே. கர்த்தர் அருமையான சகோதரர்கள் அந்த நெஞ்சு வழியிலிருந்து கர்த்தர் பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக ஆண்டவரை நம்ம நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து கர்த்தர் நடத்துவீராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்லி சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை எழுதுவதற்கு ஆண்டவர் உதவி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாமம் மகிமைப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். நல்ல பிதாவே. ஆமாம். ஆமாம். உங்கள் வீட்லேயும் வசனம் எழுதலாம். ஆமாம், நீங்கள் ஆயத்தமானால் அதை எழுதலாம். அல்லேலூயா. நீங்கள் ரெடியாகி எழுதினையா எங்கள் வீட்லேயும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக எழுதலாம். நீங்கள் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமாம், எல்லா இடத்துலையும் ஆண்டோடைய வார்த்தை எழுதப்படணும். அல்லேலூயா. ஆமென். எல்லா வீடுகளில் ஆண்டோடைய பிள்ளைகள் வீடில் எழுதப்படணும். மற்ற வீட்டிலே நீங்கள் கேட்கலாம், தெரிஞ்ச வீட்டில் கேட்டு உங்கள் வீட்டில் வசனம் எழுதலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஆயத்தப்படுத்தி சொல்லுங்கள். அதை நம்ம செய்வோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், எனக்கும் ஆளு தெரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் டைரெக்டாக எழுதி விட்டுறாதீங்க. அல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஆலயத்தில் பாஸ்டர் சொல்லுவார், இவங்க போய் நேரம் வேறு வேலையை பண்ணின்னு இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும். சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், செய்யணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அவங்க யார் வீட்டில் எழுதலாம், எல்லார் வீட்லையும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஆமென். அது சரியான முறையில் நீங்கள் செயல்படுவது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நாம் மைப்படுவதாக நேரடியாக நாம் நிறைய நேரம் முடிஞ்சு போச்சு. ஆமென். அதனால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். புதிய வருஷத்தில் அருமையான பிஷப் ராஜாயாவும் அம்மாவும் நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. முதல்படியாக அம்மா வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க.
இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் பாதுகாக்கும்படி இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படி ஜெபிப்பாங்க. அதுக்கப்புறம் ஐயா வந்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நம்ம கரங்களை தட்டி வரவேற்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ரொம்ப நன்றி. ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் கத்தாவே இந்த பரிசுத்த ஆராதனை ஏசப்பா ஆசீர்வதிங்க கத்தாவே. வந்திருந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. வசனத்தில் ஒவ்வொருவரையும் இடை கட்டுங்க கத்தாவே. மது வசனத்தின் படை நடக்க கிருபை தாங்க ஏசப்பா. மோசையோடு பேசுனீர், தாவீதோடு பேசுனீர் கத்தாவே. சாமுவேலோடு பேசுனீர், எங்களோடு நீங்கள் பேசுங்க ஏசப்பா. அடியார்கள் நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கத்தாவே. நீர் பேசும் அது மகிமை வெளிப்படட்டும் இந்த ஆலயத்தில் ஏசப்பா. அது மகிமை மூடும்படியாக நாங்கள் நிச்சயிக்கிறோம் கத்தாவே ஏசப்பா. வார்த்தை வனாந்தரங்களையெல்லாம் அதிரச் செய்து கத்தாவே. கேதுரு மரங்களெல்லாம் ஏசப்பா நீர் ஏசப்பா முடித்தீர் கத்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கத்தாவே. நீங்கள் பேசி நாங்கள் கேட்கிறோம். அது வார்த்தையினால் எங்களை நிரப்பும் கத்தாவே ஏசப்பா. அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா புது பலனையும் புது ஆசீர்வாதத்தையும் ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே. இந்த வருடத்தில் ஏசப்பா மது நன்மையான வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக கத்தாவே. கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று சொன்னவனே ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏசப்பா நன்மையானதை தாங்க கத்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கத்தாவே. இந்த சபைக்கு ஏசப்பா நன்மையானதை நீர் தாங்க கத்தாவே. ஆத்துமாக்களை தாங்க கர்த்தாவே ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஏசப்பா. சபை தேவையெல்லாம் ஏசப்பா நீர் நிரப்புங்க கர்த்தாவே ஏசப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் புது கிருபை தந்து எங்களை வழிநடத்தி வருகிறார். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே ஏசப்பா. வசனத்தினால் எங்களை இடை காட்டுங்க, நீர் பேசுங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்மளோட கூட பேசுவாராக. ஐயா வாங்க. ஒரே ஒரு அறிவிப்பு. வருகிற வீட்டு ஜெபக்கூட்ட குறித்து அறிவிக்கிறேன். திங்கட்கிழமை முதல் எங்கள் வீட்டில் ஜெபம் நாளைக்கு. ஆமென். தயவுசெய்து எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணி இந்த வருஷம் முழுவதும் எங்களை தேவனை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். புதன்கிழமை வேத பாடம் இருக்கும். வியாழக்கிழமை ஜெபமணி பாட்டி வீட்டில் வீட்டு ஜெபக்கூட்டம் இருக்குது. எல்லோரும் வந்து இந்த பாட்டியம்மாக்காக ஜெபிங்க. வெள்ளிக்கிழமை சகோதரி மார்த்தாள் செல்வி அவங்க வீட்டில் வீட்டு ஜெபக்கூட்டம் இருக்கும். சனிக்கிழமை எப்பொழுதும் போல சிறுவர் கூடியும் வாலிபர் ப்ரேயர் இருக்கும். காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலை வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். சரியாக 6லேருந்து 9 வரை நடக்கும். நீங்கள் பாடக்கூடியவர்கள் தனியாக பாடக்கூடியவர்கள் குரூப்பாக பாடக்கூடிய வந்து பாடலாம். தயவுசெய்து ஆலய ஆராதனை யாருக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஆலயத்துக்கு வரவங்களுக்கு தான் வைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்கள். யாருக்கு வைக்கிறோம் சொல்லுங்கள். ஆமாம், அதை ஞாபகத்தில் இருக்கணும் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் வேலை இருக்குது, எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. ஆமாம். ஆராதனையில் கொஞ்சம் முக்கியத்துவப்படுத்தி நீங்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் அன்றைக்கி வீடுகளில் ஜெபக்கூட்டம் வைப்போம். கர்த்தர் நல்லவர். ஒருவேளை உங்கள் வீட்டில் பிறந்த நாள், திருமண நாள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் முன்கூட்டியாக நீங்கள் அறிவிக்கும் போது அந்த வீட்டு ஜெபம் அந்த நாட்களிலே உங்களுக்கு வைக்கப்படும். அல்லேலூயா. தொடர்ந்து நம் கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை. இந்த மாதத்தில் முதல் தேதியில், முதல் வாரத்தில், முதல் சண்டே ஆராதனையில் உங்கள் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அழைத்த பேராயர் டாக்டர் டேவிட் பாண்டினை அவர்களுக்கு, கலாரி டாமாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற அனைத்து பரிசுத்த தேவ பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வருஷத்தில் பார்த்தோம்,
அப்புறம் இந்த வருஷம் தான் உங்களை பார்க்க முடியுது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஜனவரி மாதம் முதல் சண்டே நான் வர முடியல. கன்னியாகுமரி ஊழியர் கூட்டம், சாத்தான்குளம் ஊழியர் கூட்டம், தூத்துக்குடி ஊழியர் கூட்டம், சேலம் கூட்டம், அப்படி சுவிசேஷ மிஷினரி பயணம் இருந்ததுனால வர முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இந்த தேதியில் உங்கள் மத்தியிலே தேவன் கொண்டு வந்ததற்காக தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த ஆண்டில் தியானிக்க போகிற வார்த்தையை நாம் கவனிப்போமாக. சங்கீதம் 85:12 நாம் வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேத புத்தகத்தை திறக்கணும், அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கணும். அது உங்களுக்கு படிக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற விஷயம், கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் நமக்கு நன்மையை தருவார் என்று தேவன் இன்னும் உறுதியாய் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். கர்த்தர் நன்மையானதை நம்முடையவர்களுக்கு தருவார், நம்முடைய குடும்பத்துக்கு தருவார், நம்முடைய சபைக்கு தருவார், நம்முடைய பிள்ளைகளுக்கு தருவார், நம்முடைய தேசத்துக்கும் தருவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. 4 முக்கிய காரியங்கள் நமக்கு வரும் ஆண்டவருடைய ஆலயத்தில். ஒன்று ஆசீர்வாதம் வரும், இன்னொன்று பாக்கியம் வரும், இன்னொன்று நன்மை வரும், இன்னொன்று ஜீவன் வரும். அல்லேலூயா. இந்த 4 காரியங்களும் நமக்கு மிக அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இந்த வருஷத்துல முதல் முறையாக உங்களோடு பேசுகிற விஷயம், தேவன் நன்மையானதை தருவார். சத்தமா சொல்லுங்க பாபு, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை தருவார். இயேசு நன்மையானதை எனக்கு தருவார். இயேசு நன்மையானதை நமக்கு தருவார். அல்லேலூயா. நன்மை நம்மை மகிழ்விக்கும். நன்மையானது நம்மை சந்தோஷப்படுத்தும். நன்மை நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். தேவனிடத்திலிருந்து வருகிறது நன்மை மாத்திரமே. அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். சரியான வார்த்தைக்குள்ளாக தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் தான் நம்மிடத்தில் பேசுகிறார். நாங்கள் அவருடைய பாத்திரங்களாக இருக்கிறோம். எங்களை பயன்படுத்தி தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே பேசுகிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டுல ஒரு வசனம் இப்படி 12 மாசம் பேசினேன். எங்க இருந்து சத்தம் வருது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் செய்வார், அவர் செய்கிறார். அல்லேலூயா. அதுல முடிஞ்ச அளவுக்கு 12 மாசமும் நம்ம தியானிச்சோம். தாயார் பேரை சொல்லுங்க, மறந்துட்டேன். செல்வக்கணி அம்மாவுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென்.
ஆமாம், அவங்களுக்கு ஒரு gift கொடுக்கணும். ஆனால் நாங்கள் இன்னைக்கு கொண்டு வரலை. அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு gift வரும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம ரொம்ப கவனமா ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்ள வேண்டும். அது நம்முடைய ஆத்மாவுக்கு ஜீவனை தரும். அதில் நம்ம ரொம்ப உற்சாகமாக இருந்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு இருதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். அல்லேலூயா. வேதத்தில் நன்மைகள் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட். அல்லேலூயா. ஆமாம், இதில் 100 பிரசங்கம் இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம அதை தியானிக்க போகிறோம். கவலைப்படாதீர்கள், தேவன் உங்களுக்கு நன்மை தருவார், நன்மைகளை பெருக பண்ணுவார், நன்மையானதையே உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஆமாம், 1 கொரிந்தியர் 9:11 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:11 நமக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் போது அதில் 2 நன்மை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஞான நன்மைகளை ஞான நன்மைகளை தருகிறார். உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் சரீர நன்மைகளை தருகிறார். அல்லேலூயா. ஞான நன்மைகள் என்ன? ஞானமாய் நடந்து கொள்வது, விவேகத்தோடு நடந்து கொள்வது, புத்தியோடு நடந்து கொள்வது, அறிவாளியாய் நடந்து கொள்வது. அல்லேலூயா. ஆமாம், அதான் ஞான நன்மைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரீர நன்மைகள் நல்ல சுகத்தை அனுபவிப்பது, தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியை ஆண்டவருடைய பாடலினாலே நாம் அனுபவிப்பது. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆத்மாவை சரீரத்திலே மகிழ்ச்சியாக்கி வைத்துக் கொள்வது. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் அதை முன்னெடுக்காம நம்ம சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே வழி நடப்பது, சரீரத்தை பயன்படுத்திக் கொள்வது. அல்லேலூயா. ஒரு காரியம் வந்துட்டுன்னா கவலைப்பட்டுக்கிட்டு சாப்பிடாம இருந்து நம்ம கூட இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்களையும் சாப்பிட விடாம ஆக்கி அவங்களையும் தூங்க விடாம ஆக்கி அப்படி இல்லாம சரீரத்தில் நம்ம சந்தோஷத்தை, தேவனுடைய சந்தோஷத்தை நாம் அனுபவிப்பது. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கணும், சரீரத்தில் மகிழ்ச்சியில் சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தர் பார்க்கும்போது சந்தோஷமா தோத்திரம் சொல்லணும், சிரிச்ச முகத்தோடு வாங்க, எப்படி இருக்கீங்க, பேசணும். அல்லேலூயா. ஆமாம், நிறைய போராட்டம் பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் வெளியே எழும்ப விடக்கூடாது. ஆவியானவருடைய வல்லமையினால அந்த போராட்டத்தை, பிரச்சனையை அப்படி அமுக்கணும். ஆமென். நம்ம புரிந்து கொள்ளணும், ஆவியின் நடத்துதலினால் நாம் நடத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞான நன்மைகளை கொடுக்கிறார், சரீர நன்மைகளை கொடுக்கிறார். தலைப்பு மட்டும் வாசித்துட்டு போய்கிட்டே இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 63:7 வசனத்தை வாசிக்கும் போது தேவன் என்ன சொல்லுகிறார் கவனியுங்கள். கர்த்தர் எங்களுக்கு செய்து அருளிய எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் இரக்கங்களின்படி திரளான தயவுகளின்படி என்ன நன்மை? என்ன நன்மை? மகா நன்மை. அல்லேலூயா. நன்மையில நிறைய டைப் ஆஃப் நன்மைகள் இருக்கிறது. இது என்ன நன்மையா? மகா நன்மை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று எங்க வீட்டம்மா காலையில 7 மணிக்கு கீழே விழுந்துட்டாங்க. 7 மணிக்கு மூஞ்சில் அடிச்சு ரத்தம் சொட்டு சொட்டா விழுந்துருச்சு. நான் மேலே ஜாய் டிவி ஊழியத்துக்காக தயாராகி கொண்டிருந்தேன். ரத்தம் உண்டாகி இந்த பகுதி அப்படி இந்த வாயில் அப்படி பெருசாக வந்துடுச்சு. ஒன்றுமே சொல்லலை, விழுந்தேன், ரத்தம் வந்துச்சு, அடிபட்டுடுச்சு, ஒன்றுமே சொல்லலை. போகும்போது ஒரு கேன் தட்டி கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. அடிபட்ட உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒன்றுமே சொல்லலை. பொதுவாக நிறைய அடிபட்டுட்டுன்னா சரீரத்தில் ஒரு அசைவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க ரொம்ப நடுங்கிட்டாங்க. ஆனால் நான்
மேலே சர்ச்சில் மேலே ஜெபம் பண்ணிட்டு ஊழியத்துக்கு கிளம்புறேன். மடப்படக்கு கீழே வந்தேன், வேகத்துக்குனே நம்ம இடத்துல வாமா போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டேன். அவன் என்கிட்ட ஒன்றும் காண்பிக்கலை. அப்படி போயிட்டு அங்கே ஜாய் டிவியில் ஓடி ஓடி எல்லாருக்கும் தெரியுமே சொல்லலாம் என்ன வேலை செய்வாங்க. எல்லாருக்கும் டீ கொடுக்க, எல்லாருக்கும் தண்ணி கொடுக்க, எல்லாருக்கும் சேர் போட்டு கொடுக்க, எல்லா வேலையும் அவங்க செய்தாங்க. முடித்த உடனே எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. முகம் வீங்கி இருக்குது. திடீர்னு கேட்டேங்கன்னா முகம் வீங்கி இருக்கு அப்படின்னு கேட்டேன். காலையில் கீழே மூஞ்சி குப்புற விழுந்துட்டேன். நல்ல வேலை மூக்கில் அடிக்கலை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கும்போது இந்த அடிப்பட்டதுனால சில நேரம் என்ன செய்யும் தெரியுமா, காய்ச்சல் வந்துடும் தெரியுமா. அந்த மாதிரி 100 டிகிரி காய்ச்சல், பயங்கர காய்ச்சல். அப்போ ஆனால் அவங்க எதையும் காட்டிக்கல. அடிபடிச்சு, ரத்தம் போச்சு, வீங்கிட்டுச்சு, எனக்கு பயம் உண்டாயிடுச்சு, எனக்கு காய்ச்சல் வந்துட்டு, எனக்கு குளிர் காய்ச்சல் வந்துட்டு, நடுக்கம் வந்துட்டு, எதுவுமே அவங்க சொல்லலை. ஆனால் ஊழியம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க தொட்டு பார்த்தா அப்படி கொதிக்குது, அவ்வளோ காய்ச்சல். ஆனால் தேவன் கொஞ்ச நேரத்துக்குள்ள விசுவாசத்தை கண்டு ஜெபத்தை கேட்டு நல்ல சொன்னாங்க. இது என்ன நன்மை? மகா நன்மை. அல்லேலூயா, மகா நன்மை. அல்லேலூயா. கீழே விழுந்து மூக்கில் அடித்து விரைச்சி அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணால் ஜாய் டிவி ஊழியம் நடக்காது. அல்லேலூயா. ஊழியர் கூட்டம் ஜாய் டிவியில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இந்த ஆண்டில் ஊழியர் கூட்டம் ஜாய் டிவியில் டைரெக்டாக ஸ்டூடியோவில் நடந்துச்சு. வந்தவர்கள் பாக்கியவாங்க. அல்லேலூயா. வந்த ஊழியக்காரங்க ஒரு 3 பேருக்கு 4 பேருக்கு ஐயா சர்டிஃபிகேட் அளித்து அவர்களுக்காக ஜெபித்தாங்க. நம்முடைய செனாடு மூலமாக அவர்களுக்கு பாஸ்டர் சர்டிஃபிகேட்டு, இவாஞ்சலிஸ்ட் சர்டிஃபிகேட் பெங்களூர்லேருந்து வந்தாங்க. ஆண்டவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியத்தின் திருச்சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாய் ஜெபித்ததனால் அநேகர் இன்றைக்கு ஊழியர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், சான்றிதழ் வாங்குகிறார்கள். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னத மகா நன்மை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை பாதுகாப்பது நமக்கு மகா நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள்ல தேவன் நமக்கு மகா நன்மையை செய்கிறார், நாம் அதை அறிந்து கொள்ளவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சபையில ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம சொல்லணும். 10 பேர் சுகம் அடைந்தாங்க. ஆனா ஒரு ஆளு தான் என்ன செஞ்சாரு? சாட்சி சொல்ல வந்தார். எங்க வந்தாரு? ஆலயத்துக்கு வந்தார். அல்லேலூயா. 6 நாளும் கர்த்தர் பாதுகாத்தார், 6 நாளும் கர்த்தர் போஷித்தார், 6 நாளும் என்னை ஜீவனோடு வைத்தார், 6 நாளும் என் குடும்பத்தை நடத்தினார் என்று சொல்லி வாரத்தில் ஒரு முறை என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். இது என்ன கூடாரம்? மறந்துட்டீங்க. சாட்சியின் கூடாரம். இன்னைக்கு வாசித்த வெளிப்படுத்தல் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆமாம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. பரலோகத்தில் உள்ள கூடாரமாகிய, சாட்சியின் கூடாரமாகிய அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் பாருங்க, ஏன் இந்த ஆலயத்தை சாட்சியின் கூடாரம் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தேன், அப்பொழுது தேவன் வெளிப்படுத்தினார், பரலோகத்திலே சாட்சியின் கூடாரம் இருந்தது, அது தேவனுடைய ஆலயமாக இருந்தது. இது தேவனுடைய ஆலயம். ஆனா இது என்ன கூடாரம்? சாட்சியின் கூடாரம். அல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் ஒரு கூடாரம் இருக்கிறது, அது தேவனுடைய ஆலயமாகிய கூடாரம், அது சாட்சியின் கூடாரம் பரலோகத்தில். ஆனால் அதற்கு ஒப்பனையான ஒரு ஆலயத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். இது சாட்சியின் கூடாரமாக உண்டாக்கி இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ள கூடாரம் பூமியிலே நமக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, இந்த பகுதியில் உள்ள மக்களை நேசித்து தேவன் அவர்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு சாட்சியின் கூடாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவன் தருகிற நன்மையை பெற்று, தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று, தேவன் தருகிற செய்கிற நன்மைகளை நாம் சுதந்திரித்து அவருடைய ஆலயத்தில்
சாட்சி சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. சாட்சி சொல்ல வெட்கப்படக்கூடாது. கடன்னு முன்னாடி வந்துருங்க, மைக்கு வாங்கிக்காங்க, அப்படி சத்தமாக சாட்சி சொல்லுங்க. இந்த வாரம் எனக்கு பிரச்சனை, எனக்கு போராட்டம், ஆண்டவர் என்னை காத்துக்கொண்டா, எல்லாரும் எனக்காக ஜெபிக்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி, சபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 2 வார்த்தை ஒரே நிமிஷத்தில் 4 காரியத்தை சாட்சியாக சொல்லிடலாம். ஆமென். அதுக்காக பிடிச்சுக்கிட்டு போன வாரம் நான் அங்கே போனேன். அப்போ வீட்டில் இருந்து புறப்பட்டேன். அங்கேருந்து பஸ்ஸு கிடைக்கல, நடந்தே போனேன். பிறகு அங்கே போய் நின்றேன். பஸ்ஸு மெதுவாக வந்துச்சு. பஸ்ஸுவை மறித்தேன். பிறகு பஸ்ஸில் ஏறினேன். தடிக்கு விழுந்துட பார்த்தேன். பிறகு அங்கே சீட்டு கிடைக்கல, நின்றுக்கிட்டே இருந்தேன். இப்படியெல்லாம் ஒரு பெரிய கதை சொல்லக்கூடாது. என்ன சாட்சி சுருக்கமாக இல்லை, ரத்தின சுருக்கமாக தெளிவாக சொல்லணும். சுகம் கிடைச்சிதா, சுகம் கிடைச்சிது. பணம் தட்டுப்பாடு வந்துச்சு, ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் பணம் தந்தார். எனக்கு இப்படி ஒரு வேலை வேணும்னு கேட்டேன், வேலை கத்தங்க. தெளிவாக சுருக்கமாக நல்லா சொல்லணும். ஆமென். ஒரு அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. தெளிவாக 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் நல்லா புரிகிற மாதிரி சத்தமாக சொல்லணும். ஆமாம், சண்டை போடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? குழாயடியில், ஏய் நான் தான் வந்தேன், முதல்ல நான் தான் பிடிப்பேன் தண்ணி அப்படின்னு எவ்வளோ சத்தமாக சண்டை போடுறாங்க. 10 வீடுக்கு கேட்குது. சாட்சி சொல்கிறது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்க மாட்டேங்க. சத்தமாக பேசுங்க, ஆண்டவரை பற்றி சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக நீங்கள் பேசணும். சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், தேவனை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் கேட்டார், என்னப்பா 10 பேர் சுகம் பெற்று கொண்டீங்களே, இப்போ வந்திருக்குது ஒரு ஆள் தானே, வந்தாலாம் எங்க? கேட்டாரா கேட்கலையா? அப்போ நமக்கு நன்மை செய்து நம்ம சொல்லாமல் இருந்தால் ஆண்டவர் எதிர்பார்ப்பார். அதை கணக்கில் வச்சிருப்பார்ல. ஏன் சொல்லலை? ஏன் இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லலை? ஏன் நீங்கள் சாட்சின்னு சொன்ன மட்டன்னு எந்திரிச்சு சொல்லணும். என் தங்கச்சி சபையிலெல்லாம் சாட்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15 பேர் எந்திரிச்சிருவாங்க. ஆனால் அங்கே ஒரு சிஸ்டர் இருக்குது, அங்கே ஒரு புக்கு போட்டுருவாங்க, சாட்சியின் புஸ்தகம். அதில் இந்த வாரம் சாட்சி சொல்கிற போகிற ஒரு 4 பேர் பேர் கொடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டில் வந்தவங்க அவங்க பேர் எழுதணும், 2வது வந்தவங்க பேர் எழுதணும், 3வது வந்தவங்க 15 பேர் பேர் எழுதணும். முதல்ல வந்த 4 பேருக்கு மாத்திரம் சாட்சி சொல்ல கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷம், 3 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம். ஆனால் மற்ற அடுத்த வாரத்தில் அந்த லைனை எழுதியிருக்கிறாங்கல்ல, அதில் அடுத்த 2 பேர் 3 பேர் 4 பேர் சாட்சி சொல்லலாம். இப்படி அந்த சாட்சியின் நேரம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஆள் சாட்சி சொல்லிட்டு உட்கார்ந்தோன்னா அடுத்த ஆள் டக்குன்னு வந்து மைக்கை வாங்கி சாட்சி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, தேவனுக்கு சாட்சி சொல்ல நாம் முந்தி அடித்து தேவனுடைய சமூகத்தில் ஓடி வரும் கர்த்தர் அதை பார்க்கிறார். உங்கள் உட்கார்தலையும் நடந்திருத்தலையும் எழுந்திருத்தலையும் பார்க்கிறார். தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். இந்த சாட்சியின் கூடாரத்தில் ஆமென். சாட்சி சொல்லணும்னு வேதம் சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கு. எங்க சொல்லியிருக்குது? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்குதான்னு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்க சாட்சி சொல்ல பலனடைவீர்கள். எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்திலும் யூதேயா மேல்மக்கள் உயர் மக்கள் எல்லா மக்களிடத்திலும் சமாரியாவிலும் கஷ்டப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் மத்தியிலும் பூமியின் கடைசி வரையும் எங்கெல்லாம் பஸ்ஸில் போறீங்களோ, எங்கெல்லாம் ட்ரெயினில் போறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு போறாரோ அங்கெல்லாம் நீங்க யாருக்கு சாட்சியா இருப்பீங்க? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இயேசுவை குறித்து சாட்சி சொல்லணும். சிலர் சொல்லுவாங்க, நான் அங்கே போனேன் பேயை அடிச்சுட்டு, இங்கே போனேன் பேய் எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. தேவன் செய்ததை சொல்லணும், அதுதான் சாட்சி. தேவன் செய்த நன்மையை சொல்லணும், அதுதான் சாட்சி. அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இயேசு பரலோகத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவர் நன்மை செய்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். பரிசுத்த நசரேயனாகிய இயேசு தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால தேவன் நிரப்பினார், வல்லமையினால நிரப்பினார்,
அபிஷேகத்தினால நிரப்பினார். தேவன் அவருடைய கூட அப்போ அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் கற்படினாலே ஆ, அவர் நன்மை செய்த நன்மையை கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக, பிசாசின் வல்லமை பிசாசினுள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறவர்களை, அகப்பட்ட யாவரையும் அகப்பட்ட பிசாசினால் பீடிக்கப்பட்ட, பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி இருந்தார். அல்லேலூயா. அவர் நடந்து போனது எல்லா இடத்திலும் இந்த நன்மையை செய்து கொண்டே இருந்தார், நன்மையை கொடுத்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அவரிடத்திலிருந்து நாம் நன்மை பெறணும், நாம் நன்மை செய்யணும். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்தார். அவருடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கணும். தீமை செய்யக்கூடாது. தீமை செய்யக்கூடாதுன்னா என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னா, யாரை குறித்து தப்பா பேசக்கூடாது. யாரை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறா பேசக்கூடாது. தவறா செய்தி யாருக்கும் அனுப்பக்கூடாது, செய்தி சொல்லக்கூடாது. அந்த தம்பி பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவர் இப்படி, அவர் அப்படி, அவர் எப்படி, அவர் இப்படி அப்படின்ட்டு தப்பான செய்தியை நம்ம ஒருவேளை தப்பாவே இருந்தா கூட யாரை பற்றியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தவறான காரியத்தை சொல்லக்கூடாது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தவறான காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நல்ல விஷயத்தை சொல்லணும். மற்ற விஷயங்களுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, நம்ம என்ன செய்யணுமா, முட்டாளாயிரணும். மற்ற விஷயங்களை பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முட்டாளாயிரணும். நன்மை செய்யறதுக்கு ஞானியாய் மாறணும். கெட்ட விஷயத்தை சொல்றதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், முட்டாளாக இருக்கணும். நம்ம அதில் அறிவை வளர்க்கக்கூடாது. அதில் நம்ம சிந்தனை செலுத்தி அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யாரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது, யாரை பற்றி தப்பாக சொல்லக்கூடாது, தப்பாக பேசக்கூடாது, தப்பாக அவர்களை பற்றி நம்ம அறிக்கையிடக்கூடாது. அல்லேலூயா. இப்போ எனக்கு நம்ம ரவிக்குமாரை பற்றி சொல்லணும்னா பாருங்க, இந்த வருஷத்தில் முதல் எனக்கு ஆராதனையிலே அவர் அழகாக வந்துட்டார். அவருடைய ஊழியத்தை கரெக்டாக செய்கிறாரு. ஆமென். அந்த மாதிரி நல்ல விஷயத்தை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும், நன்மை பண்ணணும். கெட்ட காரியங்களை நம்ம பேசக்கூடாது. அல்லேலூயா. இப்போ அவரை பார்த்து இன்னொரு உருவாவார். நான் ஒரு பேர்டு வாங்கி அந்த சைடில் உட்காந்து அடிப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் எழுந்திருப்பார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அப்படி உருவாக்குவார். ஆமென். ஆமாம். ஆனால் நம்ம சரீரம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பணம், நம்முடைய வேலை ஆண்டவருக்காக செய்யணும். ஒரு தம்பி, ஒரு தம்பியும் அவருடைய தகப்பனை ஆட்ட வந்தாங்க. ஐயா, வச்சிருக்கிற அந்த பேர்டு வாசிக்கவே முடியல, ரொம்ப சேட்டை பண்ணுது. ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பேர்டு வாங்கிட்டா எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும், எல்லா தேவ ஊழியர் கூட்டத்துக்கும் நாங்கள் வந்து வாசிச்சிருவோம், சுட்டே தர வேண்டாம் அப்படின்னாங்க. ஆமாம், 55 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க, 55,000த்துக்கு வாங்கிட்டாங்க. ஆனால் வாங்கி 2 கூட்டத்துக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு வரவே இல்லை. அதாவது நம்ம எதையும் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன செய்யணும், தொடர்ந்து செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை அறிக்கையிடணும், அதே நேரத்தில் செய்யணும். அல்லேலூயா. தேவன் எனக்கு, நான் செத்து போயிட்டேன், ஆண்டவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு. மூச்செல்லாம் வந்துடுச்சு, உடம்பெல்லாம் அப்படி ரத்தமெல்லாம் நின்றுடுச்சு, திருப்பி ரத்தம் ஓடிச்சு, நான் உயிரோடு வந்துட்டேன். நான் ஆண்டவருக்கு சொன்னேன், சார் வரைக்கும் கண்டிப்பாக ஊழியம் செய்யறியா அப்படின்னு சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செய்கிறேன். அல்லேலூயா. சாய் டிவி ஓனர் சொல்கிறாரு, ஆமாம் உங்களுக்கு வயசு என்ன, ஒரு 60 வச்சுக்காங்களேன். 60 வயசா? 60 வயசில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கன்னியாகுமரி போகிறீங்க, கடலூர் போகிறீங்க, வேலூர் போகிறீங்க, சேலத்துக்கு போகிறீங்க, எப்படி போகிறீங்க? காரில் தான். யார் கார் ஓட்டுறாங்க? நான் தான் ஓட்டுறேன். எவ்வளோ கிலோமீட்டரு? கன்னியாகுமரிக்கு 1000 கிலோமீட்டர். இப்போ 1000 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க? ஆமா, 1000 கிலோமீட்டர் ஓட்டுறேன். அதே மாதிரி அங்கேருந்து திருப்பி இங்கே வர்றதுக்கு 1000 கிலோமீட்டர். நைட்டும் பகலும் காரை ஓடிட்டு. இப்போ நம்ம ரோஹித்தெல்லாம் ஓடிட்டு வந்தால் 10 மணி நேரத்தில் கொண்டு விட்டுருவார். ஆனால் நான் டபுள் மடங்கு 22 மணி நேரம் இப்போ நான் வரும்போது 22 மணி நேரம் ஓடிட்டு வந்திருக்கேன். கன்னியாகுமரியிலேருந்து வரும்போது 22 மணி நேரம் ஓடிட்டு வந்திருக்கேன். கார் ஓடிக்கிட்டே தான் வந்திருக்கேன், வேறு என்ன எதுவுமே செய்யலை. ஆனால் நம்ம வெள்ளனுக்கு தகுந்தபடி, கண் பார்வைக்கு தகுந்தபடி கொஞ்சமாக தானே ஓடணும், ரொம்ப ஆசைப்படக்கூடாதுல்ல. ஆமாம். வேகம், வேகம், விவேகம்,
அல்ல. வேகமாக ஓட்டாதீங்க, வேகமாக போகாதீங்க. அது நமக்கு அறிவு கிடையாது. மெதுவாக போங்க, நிதானமாக போங்க. பைபிள் அப்படி தானே சொல்லுது, நிதானமாக போங்க, பார்த்து பரீட்சை தெளிவு அழகாக போகும். ஆமென். ஆனால் 5 மணி நேரத்தில் வந்தால் அது ஆபத்து. அல்லேலூயா. ஆமாம், 10 மணி நேரம் 8 மணி நேரத்துக்குள்ளே வர்றது சாதாரண விஷயம். எல்லாரும் அப்படி தான் வருவாங்க 8 மணி நேரம். ஆனால் எனக்கு அப்படி வேகமாக ஓட்ட முடியல. அல்லேலூயா. வேகமாக ஓட்டினா நாய் உள்ளே வந்து விழுந்து வண்டி பிறந்துட்டுனா, மாடு உள்ளே விழுந்து வண்டி அப்படி சைடில் போய் அடிச்சுட்டுனா, லேசாக திருப்பினா போதும் டிவைடில் போய் ஒரு இடி இடிச்சிடும். நம்ம வண்டி அப்படி 4 சுற்றும், பின்னாடி வர வண்டியெல்லாம் அழகாது. அப்போ இப்படியெல்லாம் யோசிப்பேன். ஆண்டவர் பொதுவாக சாதாரணமாக நன்மையாக நடத்தணும். அல்லேலூயா. அப்போ நமக்கு கிடைச்ச சரீரத்தை, நமக்கு கிடைச்ச வீட்டை, நமக்கு கிடைச்ச குடும்பத்தை ஊழியத்தில் பயன்படுத்தணும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஊழியம் செய்யணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம போன ட்ரிப்பு டிசம்பருக்கு வரும்போது இந்த பாயெல்லாம் இல்லை. இப்போ அழகா அருமையாக உங்களுக்கு சுத்தபத்தமாக நல்லா அழகாக மேட்டு பாய் விரித்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அல்லையா மாமே? ஆமாம், நல்ல புது பாய் தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமாம், கரங்களை தட்டி கத்துற மாதிரி இருக்கும். ஆமென். ஆமாம், இந்த சைடில் முடங்கி போயிருந்த இடத்த இயேசுவின் நாமத்தினால முடக்கப்பட்ட ஆவி வெளியே போன்னு துரத்திட்டு அந்த சைடு மாற்றிட்டு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி கத்துற மகிமை கொடுக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. படுத்து கிடக்கிற நாம் தேவனுக்காக எழும்பணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அந்த ஆலயத்தில் வைத்து நான் ஏதாவது நன்மை செய்யணுமே. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்ட ஆண்டவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு ஆத்மா கூட்டுவான்னு சொல்லுவார். ஆமென். நான் ஏதாவது நன்மை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? ஒரு ஆத்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். நம்மளால் முடிஞ்ச சிலரை இந்த ஆலயத்துக்கு வழி நடத்தணும், கூட்டிகிட்டு வரணும். அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆலயத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆசீர்வாதத்தை பெறுவாங்க. எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. மகா நன்மை உங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என்ன நன்மையெல்லாம் பார்த்தோம்? சரீர நன்மை, ஞான நன்மை, மகா நன்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து கவனிங்க, ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 1:23, 1 கொரிந்தியர் 7:38. பிலிப்பியர் 1:23 வாசிங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆசை உண்டு. ஆண்டவர் கூட இருக்கிறது என்ன நன்மையா? ஆலயத்தில் வந்து இருப்பது என்ன நன்மை? நீங்க நன்றா யோசிங்க. இந்த ஆலயத்தில் ஆராதனைக்கு நீங்க வந்து இருக்கிற இந்த 3 மணி நேரம் என்ன நன்மை? அதிக நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுதுங்க, வேதம் பொய் சொல்லாது. வானம் பூமி அழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன செய்யாது? முடியாது. அது சொல்லுது. ஆண்டவரோடு கூட இருப்பது என்ன நன்மை? அதிக நன்மை. உபவாசம் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் வரீங்களோ ஆண்டவரோடு கூட இருப்பது அதிக நன்மை. காத்திருப்பு ஜெபத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, வேத பாடம் ஸ்டடியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அது அதிக நன்மை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க வந்து தையல் பயிற்சி கற்றுக்கிட்டு இந்த ஆலயத்தில் ஆண்டவரை பற்றி பேசிக்கிட்டு தொழிலை கற்றுக்கிட்டு இருப்பது அதிக நன்மை. அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் நமக்கு அதிக நன்மையை தரும். கொஞ்சம் நன்மை அல்ல, தரலாம் அதிக நன்மை. முதல்ல பார்த்தா என்ன நன்மை? மகா நன்மை. ஆமாம், ஞான நன்மை, சரீர நன்மை, மகா நன்மை. அடுத்து என்ன நன்மை? அதிக நன்மை. கலாத்தியர் கொரிந்தியர் 7:38 வாசிங்க. அதில் என்ன சொல்லப்பட்டு கவனிங்க. விவாகம் பண்ணி கொடுக்குறவங்க என்ன நன்மை செய்கிறாங்க? நன்மை செய்கிறாங்க. பிள்ளைகளை ஏற்ற காலத்தில் என்ன செஞ்சிடணும்? விவாகம் பண்ணி கொடுக்கணும். அவங்கள அப்படியே ஸ்தோத்திரம் மனசை வருத்தப்பட விடக்கூடாது. தனிமையாக இருக்கிற பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்
24 25 வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையாகிய திருமணத்தை நம்ம என்ன செய்யணும், நடத்தி வச்சிடணும். அல்லேலூயா. ஆமாம், நம்முடைய சபையிலிருந்து போன வருஷத்தில் கிட்டத்தட்ட 5-6 திருமணங்கள் ஐயா நடத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு திருமணம் என்ன செஞ்சிருக்கு, நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படி செய்வது என்னது, நன்மை. அல்லேலூயா. அதிக நன்மை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொன்று சொல்லியிருக்கோம், விவாகமணி கொடாதவன் அதிக நன்மை செய்வான். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக திருமணமே நடக்காம ஊழியம் செய்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு இருந்தால் அது செய்யலாம், அது இன்னும் அதிக நன்மை. ஆனால் நம்ம அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க, ஸ்தோத்திரம். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 10:18-22. அதே மாதிரி கணவனை கண்டடைகிறவள் நன்மையானதை கண்டடைகிறாள். ஒரு மனுஷனுக்கு தனிமையாக இருப்பது நன்மை கிடையாதான். அவங்க திருமணம் செய்து வாழ்வதுதான், குடும்பமாய் வாழ்வதுதான் நன்மையா. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. யாரெல்லாம் குடும்பமா கணவன் மனைவியோடு இருக்கிறீங்களோ நீங்க நன்மையானதுல இருக்கிறீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா தேவன் உருவாக்குவார் குடும்பத்தை. வாலிப பிள்ளைகளுக்கு நல்ல கணவனை கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பையன்களுக்கு தேவன் நல்ல பெண்ணை தருவார். அல்லேலூயா. அப்படி வரும்போது அது நிறைய நன்மை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதிக நன்மை. அடுத்த வசனத்துக்கு நம்ம போவோம். நிறைய நேரம் போய்கிட்டே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6:6. கலாத்தியர் 6:6. அதே மாதிரி 1 தீமோத்தேயு 6:17. 2 ஒன்று தான். வாசிங்க. திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் சகல நன்மைகள். என்ன நன்மை? சகல நன்மை. அப்படின்னு சொன்னா பரலோக நன்மை, பூலோக நன்மை, ஆவிக்குரிய நன்மை, ஸ்தோத்திரம், சரீர நன்மை, ஸ்தோத்திரம், ஞான நன்மை, மகா நன்மை, பெரிய நன்மை, அதிக நன்மை, சகல நன்மைகளையும் ஆண்டவர் அருள்வார். ஆமென். யாருக்கு இந்த சகல நன்மை கிடைக்குது? எல்லா வகையான நன்மையும் யாருக்கு கிடைக்கும் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா இருக்கிறத எல்லாம் மொத்தமா நமக்கு தர்றாராம் ஆண்டவருடைய ஆலயத்துல வருகிறவர்களுக்கு. வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாய். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அவ்வளவுதானே? சரி, இன்னொரு வசனத்தை கூட 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் பணம் வந்துட்டுனா நிறைய இருக்கு. என்ன வந்துடும்? தலக்கணம் வந்துடும், இருமாப்பு வந்துடும். பேசும்போதே அந்த பேச்சு வேற மாதிரி பேசுவாங்க. அப்படியா? ஓஹோ, அப்படி ஒரு மாதிரி தலக்கணமா பெருமையா பேசுவாங்க. நம்ம தேவ பிள்ளைகளை தான் எல்லா காலத்திலும் நம்ம எப்படி பேசணும்? தாழ்மையாகவும் அன்போடும் பண்போடும் சரியான விதத்தில் நம்ம பேசணும். இருமாப்பு வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம். 6:17 மீண்டுமாய் வாசியுங்கள். உள்ளவர்கள். இப்போ ஐஸ்வர்யம் எப்படி வருது? யாருக்காவது தெரியுமா ஐஸ்வர்யம் எப்படி வருது? டக்குன்னு சொல்லுங்க. ஐஸ்வர்யம் எப்படி வருகிறது? பணக்கார அனுபவம், ஸ்தோத்திரம், நிறைய பணம், செல்வம் எப்படி வருது? யாருக்காவது தெரியுமா? தேவனால் கொடுக்கப்படுகிறது. அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. டக்குன்னு சொல்லுங்க. ஆமென். தேவனிடத்திலிருந்து வருகிறது. கரெக்ட். ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆசீர்வாதம் பெறுவதற்கு தேவ சமூகம் மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. அந்த தேவ சமூகத்துல
நன்மைகளை பெறுகிற நாம், ஐஸ்வர்யத்தை பெறுகிற நாம், அவருடைய ஆசீர்வாதத்திலிருந்து அந்த நன்மைகள் வருகிறது, ஐஸ்வர்யம் வருகிறது. அல்லேலூயா. சகல விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிறவர். தொடர்ந்து வாசியுங்கள். நிலையற்ற பணத்து மேல, ஐஸ்வர்யத்து மேல, வேலை மேல, மனுஷன் மேல, மற்ற பொருளாதாரத்து மேல நம்ம நம்பிக்கை வைக்காமல் அனுபவிப்பதற்கு, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய், நிறைவாய், கொஞ்சம் அரை பாதி காலு முக்காலும் தராம நிறைவாய் பரிபூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நன்மைகள் எல்லாம்? சகலவித நன்மைகளை தரும். இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். என்னெல்லாம் பார்த்துட்டு வரோம்? ஞான நன்மை, சரீர நன்மை, மகா நன்மை, அதிக நன்மை, சகல நன்மை. அல்லேலூயா. சகலவித நன்மைகளையும் தேவன் நமக்கு திரளாய் தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா நன்மைகளையும் நமக்கு நம்ம அனுபவிக்க தர்றார். ஏதாவது தந்து நீங்க அனுபவிக்க முடியாம இருந்தா அதை பிசாசு முடக்கி வைத்திருக்கிறான் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆமென். ரல்லே சொல்லுங்க, ரல்லே சொல்லுங்க. நம்ம குடும்பத்தில் அநேகர் பாருங்க, இந்த ஆலயத்தை வந்து அனுபவிக்க முடியல, தேவ சமூகத்திலிருந்து இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் நமக்கு அந்த பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். கரந்தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய சாட்சியின் கூடாரத்தில் நம்ம வருவதற்கு, இதை அனுபவிப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு, அவங்களுக்கு கேட்கறதுக்கு செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு போகல. ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. இந்த நன்மையை அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தினந்தோறும் நாம் காலையில் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனைவங்க காலையில் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? காலையில் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் சொல்லணும் எல்லாரும். ஆண்டவர் தருகிற நன்மைகளுக்காக, தந்த குடும்பத்துக்காக, வீட்டுக்காக, சபைக்காக, நமக்கு ஆண்டவர் தருகிற ஆகாரத்துக்காக, பாதுகாப்புக்காக, தருகிற உடைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அப்படி செய்யும்போது தேவன் உங்களை மேலும் 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 அதிக நன்மையினால, சகலவித நன்மையினால நிரப்புவார். ஆமென். கடைசி ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். எரேமியா 33:9. எரேமியா 33:9 நாம் கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா இதுல என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? யாருக்காவது கண்டுபிடிச்சிங்களா? எல்லா நன்மைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். ஆமென். யார் சொன்னாங்க? தீபாக்கு சொன்னாங்க. எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எல்லா நன்மைகளையும் நமக்கு தருகிறார். சகல நன்மைகள், சகலவித நன்மைகள், எல்லா நன்மை. என்ன நன்மைன்னு எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் நமக்கு தர்றார், நம்ம அனுபவிக்கத்தக்கதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லா நன்மையும் தருகிறார். தேவன் எல்லா நன்மையும் தருகிறார். ஆமென். இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் சபைக்கு? யாராவது டக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அடுத்து அவ்வளவுதானா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. தேவன் உங்களை மறக்க மாட்டார், நீ மறக்கப்படுவதில்லை என்று அங்கே கர்த்தர் உங்களுக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. ஞாபகத்திலே நீங்க இருக்கீங்க. ஆமென். ஆண்டவருடைய ஞாபகத்தில் நீங்க எப்போதும் என்ன செய்வீங்க? நினைவாய் இருக்கிறீர்கள். உங்களை நினைத்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய பரிசுத்த சந்ததி, என்னுடைய பரிசுத்த சம்பத்து, என்னுடைய பரிசுத்த கூட்டம், என்னுடைய பரிசுத்தவான்கள், இந்த சபை என்னுடைய பரிசுத்த சபை, பரிசுத்தரின் கூட்டம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை மறக்காம அவர் நினைவிலே வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அதனால தான் ஆண்டவர்
நன்மையானதை உங்களுக்கு கொடுக்கிறார். எதுக்கு கொடுக்கிறார் நன்மைகளை? அனுபவிக்கத்தக்கதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வருஷம் யாராவது வீடு கட்டியிருக்கீங்களா? யாருமே கட்டலையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன வருஷம் யாராவது வீடு வாங்கியிருக்கீங்களா? இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன வருஷம் யாராவது வெஹிக்கிள் வாகனம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கியிருக்காங்க. அம்மா பேர் சொல்லுங்க. சீதாலட்சுமி அம்மாவுக்கு போன வருஷம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஆண்டவரே நல்ல வாகனம் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை தர்றாருன்னா அதை நம்ம அனுபவிப்பதற்காக ஆண்டவர் தருகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைக்காக தருகிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இதே மாதிரி கோடிக்கணக்கான ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கோடிக்கணக்கான நன்மைகள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எல்லா நன்மையும் உங்களுக்கு ஆண்டவர் அருள்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த நன்மை எங்கிருந்து வருமா? சங்கீதம் 65:4. இந்த நன்மை எங்கிருந்து வரும்? நல்ல கவனிங்க, நல்லா கரெக்டா யோசனை பண்ணுங்க. இந்த நன்மை எங்கிருந்து வரும்? உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய ஜெப வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். அல்லேலூயா. இந்த நன்மைகள் எங்கிருந்து வருதா? எங்கிருந்து வருது? ஆலயத்திலிருந்து தான் வருதுங்க. எதுக்கு ஆலயத்திலிருந்து வருது? பரலோகத்திலிருந்து அது வருது. பரலோகத்திலிருந்து வருகிற அந்த நன்மை ஆலயத்துக்கு வருகிறது. ஆலயத்துக்கு வருகிற நன்மை நமக்கு வருகிறது. ஆமென். பரலோகத்திலிருந்து வருதுன்னு எந்த வசனம் சொல்லுது? யாக்கோபு. எடுத்து வாசிங்க. யாக்கோபு. பரலோகத்திலிருந்து தான் நன்மை வருது அப்படின்னு யாக்கோபு சொல்றாரு. பரத்திலிருந்து ஈவுகள் வருகிறது. யாக்கோபு 1:12 பாருங்க. ஸ்தோத்திரம். 17 1:17. யாக்கோபு 1:17. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா நன்மையும் எங்கிருந்து வருதா? பூரணமான வரங்கள் அல்லதுனா பாக்கியங்கள் அல்லதுனா அதிர்ஷ்டங்கள் அல்லதுனா தயவு மேன்மைகள் எங்கிருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. பரத்துல உண்டாகுது. உங்களுக்காக தயார் செய்யப்பட்டு அது உண்டாக்கப்பட்டு உங்களுக்காக அது எப்படிப்பட்ட பிதா? ஜோதிகளின் பிதா. இருளே கிடையாது, இருட்டே கிடையாது. அவர் வெண்மையானவர், பிரகாசமானவர். அந்த பிரகாசமான ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரே அன்றி யாதொரு மாறுதலும் அப்படி கிடைக்காது. அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து தான் வருது. அது எங்க? பரலோகத்திலிருந்து நேரம் எங்க வருது? ஆலயத்தில் வருகிறது. ஆலயத்திலிருந்து நமக்கு வருகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகையினால நீங்க ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஆலயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. எதை வாங்கினாலும் எந்த பணம் செலவு பண்ணாலும் ஆலயத்துக்கு ஒரு பகுதியை நீங்க ஆண்டவருக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆலயம் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற நன்மை வருகிற ஒரு காரியம். நீங்க ஒரு காரியத்தை கொண்டு கொடுத்தா அது நம்முடைய சபையின் தேவைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டா அது எல்லாருக்கும் கிடைக்கும். ஸ்தோத்திரம். எங்க அம்மா ஊர்ல இருந்து வரும்போது நிறைய சில்லு கருப்பட்டி வாங்கிட்டு வருவாங்க. சில்லு கருப்பட்டி கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய்க்கு சில்லு கருப்பட்டி வாங்குவாங்க. அது மாத்திரமல்ல, ஊர்லேருந்து வரும்போது கிழங்கு ஒரு சாக்கு நிறைய வாங்கிட்டு வருவாங்க. கிழங்கு, பனங்கிழங்கு
அடுத்து ஊர்லேருந்து வரும்போது கடலை, நிலக்கடலை நல்ல 10 படி அது ஸ்தோத்திரம், அது உடைச்சி எடுத்து வறுத்து பக்குவமாக கொண்டு வருவாங்க. கொண்டு போய் என் தங்கச்சிக்கு கொடுப்பாங்க ஆலயத்தில். என் தங்கச்சிங்க இரும்புலியூரில் இருக்கிறாங்கல்ல, கணேசம்மா ஞானசார நிலையத்து ஜெயக்குமாரியா ஊழியம் சேர்த்துங்க, அவங்கள கொண்டு போய் கொடுப்பாங்க. அவள் அதில் ஒன்று கூட சாப்பிடலாம். அப்படியே எடுத்து அந்த ஊழியம் செய்ய வர்ற 200 பிள்ளைகளுக்கு எல்லாரும் சாப்பிடுங்க. அல்லேலூயா. இப்போ ஆலயத்துக்கு வரும்போது அது ஆலயத்தில் உள்ளவர்களுக்கு அது பிரயோஜனப்படுகிறது, அநேகருக்கு அந்த நன்மை கிடைக்கிறது. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த ஆலயம் தேவனுடைய ஆலயம், பரலோகத்துக்கு சமமாக தேவன் இது உண்டாக்கி இருக்கிறார். ஆமென். இன்னும் இதில் நம்ம நிறைய வேலை செய்யணும். பால் செல்லிங் போடணும், ஏசி வைக்கணும், நல்ல ஸ்பீக்கர், நல்ல ஸ்பீக்கர் ரெடி பண்ணணும். இது கொஞ்சம் கொடுத்தா அப்படி போல சத்தம் போடுது, அப்படியே ஓடு கத்துது. ஒரு நல்ல கேமரா வாங்கணும், செய்தி அப்படியே எடுத்து ஜாய் டிவிக்கு அனுப்பணும். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், இங்கே எடுக்கிற செய்தி அப்படியே ஜாய் டிவிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட வேலைகளெல்லாம் சபையில் செய்யணும். இப்போ நம்முடைய சபை ஒரு 200 பேருக்கு பிரயோஜனமாக படுதுன்னு வைங்களேன். நம்ம விசுவாசிகளுக்கும் குடும்பங்களுக்கும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜாயிண்டில் போகும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அது பயனடைவாங்க. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுவோமா? கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார், நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். சத்தமாய் பாடுவோம். தேசம் தன் பலனை தரும். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். கர்த்தரை தேடுவோர்க்கு நன்மைகள் ஏராளம் தந்திடுவார். பொல்லாப்பு நேரிடாது, வாதை கண்டிடாது, பொல்லாப்பு நேரிடாது. பாடுவோம். வாதைகள் கண்டிடாது. கர்த்தரை நம்புவோர்க்கு நன்மைகள் இரட்டிப்பாய் தந்திடுவார். கர்த்தரை நம்புவோர்க்கு நன்மைகள் இரட்டிப்பாய் தந்திடுவார். தீங்குகள் நீக்கிடுவார், தீமைகள் நீக்கிடுவார், தீங்குகள் நீக்கிடுவார், தீமைகள் நீக்கிடுவார். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை தரும். நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார், நன்மை தருவார், நல்ல வாழ்வு தருவார். நன்மைகள் உனக்கு தந்திடுவார், நன்மைகள் நமக்கு தந்திடுவார். ஆகா அற்புதம், ஓ ஆனந்தம். எல்லாரும் சொல்வோம். ஆகா
ஆனந்தம் ஆஹா அற்புதம் எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை சோதரி ராபா ஷபா ராபா அல்லாஹ் ராபா ஷபா ராபா துலாபா எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இந்த சத்தியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் சொன்ன இந்த நன்மைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பலிக்கட்டும், என் குடும்பத்தில் பலிக்கட்டும், என் வீட்டில் பலிக்கட்டும், என் சபையில் பலிக்கட்டும், எனக்கு பலிக்கட்டும். ஆண்டவரே இந்த நன்மைகள் இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கலப்பா, அதை எனக்கு தந்தருளும் ஐயா, தந்தருளும் ஆண்டவரே, நான் தந்தருளும் ஆண்டவரே. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று சொல்கிறேன். ஏசப்பா உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகள் கிடைப்பதாக, நன்மைகள் உண்டாவதாக, நன்மைகள் குடும்பத்தில் பெருகுவதாக. ரிக்கனம சதரகதுலவகதியா அரிக்க சந்தரவகதுலவகரதியா எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. நன்மையை தடை பண்ணுகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. பொல்லாத அசுத்த கிரியை விலகுவதாக. பாவத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத வல்லமை இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஆலயத்தின் நன்மையினால் ஜனத்தை திருப்தியாக எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம் பண்ணுங்க. ஜெபம் வரலன்னா தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இப்பொழுது இங்கே இருக்கிறவர்களுக்குள்ளே இருக்கிற பலகீனங்கள், சுகவீனங்கள், வலிகள், தலைவலி, வயிற்று வலி, தீராத நோய் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போ. சுகர் நாட்களுக்கு வரட்டும். ஓ சரீரத்தில் புது பலன் உண்டாகட்டும். ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக. ஒவ்வொரு சரீரத்தை கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டுல இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்மை கிடைக்கட்டும். இந்த 7 விதமான நன்மைகளும் உங்களுடைய பிள்ளைக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. சபைக்கு உண்டாகட்டும், குடும்பத்தில் உண்டாகட்டும், அது மக்களுக்குள்ளே வீடுகளுக்குள்ளே பரவட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு பெருகட்டும் ஆண்டவரே. நன்மை உண்டாவதாக. நன்மையானதை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாங்குவார். நாட்களில் மனக்கவலையோடு, பாரத்தோடு, மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளை பாக்கியம் கிடைக்கட்டும், வீடு கட்டும் வருமானங்கள் கிடைக்கட்டும், நல்ல வேலை கிடைக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய வரத்துள்ள பலன் பெருகட்டும். அதிக நன்மை கிடைப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே கிடைப்பதாக. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் என் ஆண்டவருடைய கரம் தொடட்டும் 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 தொடட்டும். நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய நன்மையினால நிரப்புங்க நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. நன்மை உடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. சபையை ஆசீர்வதிங்கப்பா, சபையை ஆசீர்வதிங்கப்பா. சபையில் இருக்கிற ஆத்மாக்களை தாங்க ஆண்டவரே. சுற்றி இருக்கிற இந்த 1000 பேரையும் கொண்டு வாங்க. இந்த சபையில நிரப்புங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்து செல்கிறோம். தேவன் பலத்த அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இன்னும் ஆண்டவரே இந்த சபையை பெரிதாய் கட்டடமாய் கட்டுவதற்கு என்ன தேவையோ அத்தனை வழிகளும் திறப்பதாக. தாசனை ஆசீர்வதிங்க, பேராயிரமாவை ஆசீர்வதிங்க, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுகத்தை, பலத்தை, தீர்க்காயுச, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நன்மையை திரளாய் தாங்க ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்து நிரப்புங்க. இரட்டிப்பான நன்மையினால நிரப்புங்க. நம்பி வந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மைகள் குறைவுபடக்கூடாது. தேவன் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
நல்லவர். இந்த வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசியிருக்கிறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மயப்படுத்துவோம். பேசுகிற ஐயாவை அம்மாவை நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியம் தந்து தொடர்ந்து ஆண்டவருக்காக செயல்பட கர்த்தரோட ஆண்டவர் பலப்படுத்தி நடத்துவாராக. நல்ல வார்த்தைகளுக்காக தேவனே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இந்தியா தேசத்தை இப்படி பாத்தில் கொண்டு வருகிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த ஆண்டவர் எல்லா பட்டணங்களையும் இப்படி பாத்தில் கொண்டு வருகிறோம். விசேஷமாய் நடக்க போகிறதான இந்த எலெக்ஷன் காரியங்களிலே ஆண்டவரே அப்பா நல்ல மனிதர்களை ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நன்மையான காரியங்களை செய்கிற ஆண்டவர் மனிதர்களை கட்டடப்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். சமாதானமாய் நடக்க உதவி செய்யும். எங்கள் தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் வியாதியாக இருக்கிறாங்க, பலவீனமாக இருக்கிறாங்க, முடியாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, அசுத்த கிரியைகளை கட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே தீமையான காரியங்களை ஆண்டவரே இருக்கிறாங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கிறது போல இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுக பலன் சமாதான சந்தோஷம் ஆண்டவர் கட்டணப்படியாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கடன் பிரச்சனைகள் கடனை மாற்றுவீராக. ஆண்டவர் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் அந்த ஏமாற்றம் தக்கதான பலனை கட்டளவீராக நாங்கள் செபிக்கிறேன். ஐயா பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெண்களுக்கு பாதுகாப்பை கட்டளிடுங்க, ஆண்களுக்கு பாதுகாப்பை கட்டளிடுங்க, வயதானவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளிடுங்க. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்பொழுது பாதுகாப்பை கட்டளிடுங்க, காலேஜுக்கு போகும்போது பாதுகாப்பு கட்டளிடுங்க. அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் பாதுகாப்பு பிள்ளைகள் இருக்கட்டும். அநேக ஆக்சிடென்ட்ல ஆண்டவரே அப்பா வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் நடக்கிற ஊழியங்கள், ஊழியக்கார குடும்பங்கள், சபைகள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொரு ரத்தத்திலும் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஜாதி ஜனங்கள் பாஷைக்காரர்களை ஏசப்பா நீங்கள் ரட்சிக்கும்படியே நம்மளுடைய பாத்திரம் வைத்து ஜெபித்து ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் எங்களுக்கு நல் வார்த்தையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். சகல நன்மை, பெரிய நன்மை, மகா நன்மை ஆண்டவரே எல்லா நன்மையும் தேவன் எங்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆலயத்தில் ஆண்டவரே அந்த நன்மையை தேவன் வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உண்மையாக நாங்கள் தேடி ஜெபித்து செயல்பட்டு அந்த நன்மைகளை அனுபவிக்க கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்து ஜெபிக்கப்பா. இந்த காலப்படில் யாரெல்லாம் பலவீனத்தோடு வந்தாங்களோ, ஆண்டவரே வியாதியோடு வந்தாங்களோ, தேவைகளோடு வந்தாங்களோ, ஆண்டவர் விண்ணப்பங்கள் வேண்டுகளோடு வந்தாங்களோ, ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதங்கள் செய்து அனுப்ப முடியாது ஜெபிக்கிறேன். ஐயா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததும் உங்களுடைய பாதத்தில் வைத்துக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகள் இருக்கிறது. இந்த வாரம் நடக்கிற சபை ஊழியங்கள், ஆராதனைகள், கூட்டங்கள், ஜெபங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த மாலை நடக்கிற வாக்குத்தத்தத்தில் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம். மாலை நடக்கிற ஆண்டவர் டிராக்ஸ் ஊழியங்களுக்காக, கிராம ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வளர்ந்து பெரிய காரியங்களை செய்ய தேவ இருக்கட்டும். இயேசுவின் அற்புத நாமத்தில் வருகிற நாட்களில் நாங்கள் சுவிசேஷ கூட்டத்தை ஆண்டவரை நாங்கள் வைக்க கர்த்தர் கிருபை சூழ்நிலைகளை ஆண்டவரை சாதகமாய் தேவன் அமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் வந்த எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து நடத்த வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பசுநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், சமாதானம், சந்தோஷம், நல்வாழ்வு, பாக்கியம், சுகம், பலன், ஆரோக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையில் சார்ந்த அத்துணை குடும்பத்தின் மக்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. துதி மகிமை என் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.